எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்பர் ஒன் ஸ்ட்ராட்டஜி ஷேர் மார்க்கெட்ல ஜெயிக்கிறதுக்கு நீங்க என்ன வச்சிருக்கிறீங்க அப்படின்றத பார்த்துட்டு இன்றைய மார்க்கெட் தகவல்களுக்கு போயிடலாம். நான் என்னுடைய பிரைமரி ஸ்ட்ராட்டஜியை என்ன வச்சிருக்கேன்னா, டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸை 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்ணி அது என்னைக்கு மேலே வருதோ அன்னைக்கு கொடுத்து லாபம் பண்ணிடணும். அது ஏறாத வரைக்கும் அதுகிட்ட இருந்து டிவிடெண்டுகளை கலெக்ட் பண்ணணும். அதே மாதிரி டெட் கேட் பவுன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி அவன் எப்படியும் மேலே வரப்போறது இல்லை. ஆனால் அப்பப்போ இடையில ஒரு சிறிய ஏற்றம் அப்படின்றது இருக்கும். அந்த ஏற்றத்தை உபயோகப்படுத்தி ஏதாவது வித்து வாங்கிக்கிறது அப்படின்ற மாதிரி. ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அப்படின்ற ஒரு ஷேர் இருக்கு. அது டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு. அதை 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணி எப்போ மேலே வரானோ அப்போ கொடுத்துடணும். ஒருவேளை அவன் வராத வரைக்கும் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய டிவிடெண்டுகளை வாங்கிட்டு அப்பப்போ டெட் கேட் பவுன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி எப்பெல்லாம் மேலே வர்றானோ அப்பெல்லாம் வித்து விட்டு மறுபடி கீழே திருப்பி வாங்கி அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறதா என்னுடைய பிரைமரி ஸ்ட்ராட்டஜி. இது போக அடிஷ்னலாக நான் ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னா, ஒரு லாங் டைம்ல ஒரு 5 வருஷத்துக்கு சம்பாரிச்சு கொடுத்து கொண்டிருந்த பங்குகள் 3 வருஷமா சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருக்கு. ஆனா இந்த ஒரு வருஷம் மட்டும் ஏனோ தெரியல பாவம் சம்பாதிக்க முடியாம இருக்கான் அப்படின்னா, அப்ப அவன் மறுபடியும் மேல் நோக்கி ஏறினா தான் மீதி எல்லாருக்குமே லாபம் என்பதாக அமையும். தொடர்ந்து இறங்குற மாதிரி இருந்தா 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்னு சம்பாரிச்சு கொடுத்தது பூரா லாஸ் ஆயிடும். அப்ப நான் ஜெயிச்சாதான் அந்த ஷேரை ஏற்கனவே வச்சிருக்கிறவங்களும் ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு வின் ஸ்ட்ராட்டஜி மாதிரி நான் எடுப்பேன். சப்போஸ் எனக்கு லாஸ் ஆகுது அப்படின்னா அது மொத்த மார்க்கெட்டுக்குமே மைனஸ் ஆக இருக்குமோ. ஒரு உதாரணத்துக்கு பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர். அது பார்த்தீங்கன்னா கடந்த 10 வருஷத்துக்கு பார்த்தாலும் சம்பாரிச்சு கொடுத்துருக்கு, கடந்த 5 வருஷத்துக்கு பார்த்தாலும் சம்பாரிச்சு கொடுத்துருக்கு, கடந்த 3 வருஷத்துக்கு பார்த்தாலும் அது சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. ஆனால் கடந்த ஒரு வருஷத்துல இந்த 2026 தொடக்கத்துல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னாலும் சரி, அல்லது போன வருஷம் ஜூலை மாசத்துல இருந்து கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி, அது சம்பாரிச்சு தரல. ஸோ அப்போ நான் இந்த இடத்துல ஒருவேளை நான் எடுத்தாலுமே அது எனக்கு சம்பாரிச்சு கொடுத்துருந்ததுனா தான், அல்லது சம்பாரிச்சு எதிர்காலத்தில் கொடுக்க போகுது அப்படின்னா தான் கடந்த 10 வருஷமா வச்சுட்டு இருக்கிறவங்க வெற்றியா இருக்க முடியும். ஒருவேளை எனக்கு இறங்குது அப்படின்னா அப்புறம் 10 இயர்ஸ் 5 இயர்ஸ் 3 இயர்ஸ்னு யார் வச்சிருந்தாலும் கும்பா என்பது ஆயிடும். இதுதான் நான் உபயோகப்படுத்தக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. எனக்கு இந்த டிவிடெண்ட் ஸ்டாக் சம்பந்தப்பட்டது உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அது மாதிரி உங்களுடைய நம்பர் ஒன் ஸ்ட்ராட்டஜி என்ன? எத்தனையோ ஸ்ட்ராட்டஜிகள் இருக்கு. இப்ப அது ஒரு நியூஸ் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம். இப்ப பாருங்க, இந்த கல்யாண் ஜுவல்லரி சமீபத்தில் இன்வெஸ்டர்ஸ் அனலிஸ்ட் மீட்டிங் போறாங்க அப்படின்னு மே 30 10 நாளைக்கு முன்னாடி 1.5 மாசத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அது எப்போ வருது? டேட் ஆஃப் மீட்டிங் ஜூன் நடக்குது. ஸோ இது எவ்வளோ பெரிய நியூஸ் பாருங்க. ஒரு இன்வெஸ்டர் ஆர் அனலிஸ்ட் கான்ஃபரன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா, அதுலேயும் முக்கியமான சில அனலிஸ்ட்டுகளை மீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதம் டைம் எடுத்துக்கிறாங்க. அது அந்த பேஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணாங்களா என்னன்றதெல்லாம் ரெண்டாவது பட்சம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கும்போது சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம சிட்டி அனலிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, கல்யாண் ஜுவல்லரி பற்றி அவங்களுடைய ரேட்டிங்கை அப்டேட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக இந்த கல்யாண் ஜுவல்லரியினுடைய ரிசல்ட் வரவும் அந்த நியூஸும் சேர்ந்துக்கிட்டு இப்போ ஒரே மாசத்துல 41%. ஒரு மாச கணக்கு ஏன் பார்க்குறீங்க? 3 நாள் கணக்கு தான் பார்க்கணும். 3 நாள்ல 40%க்கு மேலே ஏறி இருக்கு. இது மாதிரி எத்தனையோ நியூஸ்கள் இருக்கு. ஏதாவது பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் வரலாம். புதிதாக ஏதாவது ஒரு ப்ராடக்ட் அல்லது ஒரு இண்டஸ்ட்ரி லான்ச் பண்ற ஒரு செக்டர்ல என்டர் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த HFCL ஷேர்லாம் டிஃபென்ஸ்ல என்டர் ஆகிறன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு மேல போயிட்டான். சில பேர் ஃபண்டமெண்டல்ஸ்ல 2 டைப் ஆஃப் அனலைஸ் பண்ணி ரொம்ப வேல்யூ ரொம்ப சீப்பா இருக்கு, PH ரேஷியோலாம் ரொம்ப கம்மியா இருக்கு, PE ரேஷியோ ரொம்ப கம்மியா இருக்கு, ப்ரைஸ் டு புக் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அந்த மாதிரி வேல்யூ பேஸ் பண்ணி எடுக்கக்கூடியவங்க இருப்பாங்க. அதுலேயே க்ரோத் செலக்ட் பண்ணி ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எல்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரி க்ரோத் இருக்கக்கூடிய பங்குகளை சூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. சில பேர் புரோக்கர் அவங்களுடைய புரோக்கர் ஏதாவது கால்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதை எடுப்பாங்க. சில பேர் புரோக்கர் கால்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்ல எடுப்பாங்க. சில பேர்லாம்
மார்க்கெட் நல்லா ஏறிட்டு இருக்கும். திடீர்னு ஏதாவது ஒரு கால் வரும் அல்லது ஏதாவது ஒரு செய்திக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நண்பர் என்னும்பாரு, அவ்வளோதாங்க மார்க்கெட் முடிஞ்சிருச்சு அப்படிம்பாரு. ஏங்க அப்படின்னு கேட்டா, அதான் புரோக்கர் கால் குடுத்துட்டான்ல. எவனா இருந்தாலும் வந்து உச்சியில தான் கால் குடுப்பானுங்க. அதனால இறங்குது அப்படின்ற மாரி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா நான் பார்த்த வரைக்கும் இப்ப பாருங்க, இப்ப கல்யாண் ஜுவல்லரி எப்படி மேல வந்துச்சு? அது சிட்டி அனலிஸ்ட் வந்து ஒரு அவங்களுடைய ரேட்டிங் அப்டேட் பண்ண உடனே அது ஏறி வந்து விட்டது. தெரியல. அந்த நண்பர் அடி வாங்கியிருப்பாரா என்னன்றது தெரியல. ஸோ சொல்றேன். ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொருத்தரும் இந்த மாரி வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜி. சில பேர் டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜி போட்டு எடுப்பாங்க. ஸோ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றது தெரியப்படுத்துங்க. நண்பர்களே, இன்னைக்கு இது போக இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர், அதே மாதிரி அப்பல்லோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர். இதுல இந்த அப்பல்லோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் அப்படின்றது பெரிய லெவல் ஷேர். அவங்க வந்து என்ன பண்றாங்க, இந்த பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் ஷேர்ஸை நாங்க வாங்கிக்கிறோம், அக்வஷன் பண்றோம் அப்படின்ற ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க. இது என்ன ரேட்டுக்கு அவங்க அக்வஷன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1550 கோடிகளுக்கு மிகாமல் என்ன ரேட்ல வாங்குறாங்க, அவங்க சொல்லக்கூடிய ரேட் என்பது 698 ரூபாய் அப்படின்ற மாதிரி ஒரு இது பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த நிலையில பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் என்பது 687க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அவங்க வந்து 698க்கு கொஞ்சம் பிரீமியம் கொடுத்து தான் வாங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஷேர் பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் ஆல்ரெடி என்ன வேலை பண்ணியிருக்காங்கன்னா, வெறும் 300 ரூபா இருந்தது. அப்பெல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியலையா அப்படின்ற மாதிரி சில பேர் நினைப்பாங்க. எனிவே, யார் என்ன ஜட்ஜ் பண்ண முடியும்? ஸோ 300 ரூபாயிலிருந்து இந்த பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் என்பது ஆல்மோஸ்ட் 687 அவனுடைய பழைய ஹை பக்கத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த அப்பல்லோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் என்பது அந்த ஷேரை அக்வஷன் பண்றாங்க. ஸோ 2 ஷேர்களுமே உச்சாணி கொம்புல இருக்கு. இனி அடுத்தது இந்த 2 ஷேர்களுக்கு தொடர்ந்து ஒரு ரேலி கிடைக்குமா அல்லது என்ன ஆகும் என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடடா நண்பர்களே, இங்க பாருங்க ஒரு அதிசயத்தை. நம்மளுடைய இந்தியன் பேங்க் என்பது இன்னைக்கு 10% மேல வந்திருக்கு. நம்மளுக்கு எப்படி ஞாபகம்னா, இந்த குவார்டர்லில இந்த டிமார்ட் தான் ஃபர்ஸ்ட் ரிசல்ட் கொடுத்து அடி வாங்கியது. ரிசல்ட் கொடுத்த உடனே அதுக்கப்புறமே சில பங்குகள் அடி வாங்கியது. ஆனா இன்னைக்கு இந்தியன் பேங்க் வந்து தன்னுடைய Q1 ரிசல்ட் டீடைல்ஸை வச்சுக்கிட்டு, அவங்களுடைய பிசினஸ் அப்டேட்டை வச்சுக்கிட்டு இன்னைக்கு 10% எகிரி இருக்கான். நடுவுல மட்டும் இந்தியன் பேங்க்குக்கு நடுவுல ஒரு ஓ போட்டு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அப்படின்னு சொல்லி ஒரு 10% ஏறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நண்பர் ஆனந்த கூத்தாடுவார். 50,000 ஷேருக்கு மேல ஒரு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல வச்சுக்கிட்டு அது ஏறாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அடடே, என்ன ஒரு ஆச்சரியம்! இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இன்னைக்கு ஒரு 2.5% ஏறி இருக்கு. ஸோ இன்றைய மார்க்கெட்ல Q1 ரிசல்ட் சீசன்ல ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி ஒரு 10% ஏறி மகிழ்ச்சியான பங்குகள்ல இந்த இந்தியன் பேங்க்கும் ஒன்று. நண்பர்களே, ஒரு நண்பர் சூப்பரான கமெண்ட் போட்டிருந்தார். இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு 1500 ஷேர் வச்சிருந்தேங்க, அது தற்போது 424ல சுத்திக்கிட்டு இருக்கு. அது இருக்கிறதுலே சமீபத்தினுடைய ஹை ரேட் ஒரு 428 ரூபாய்க்கு தள்ளி விட்டுட்டேன் அப்படின்னு நேத்து கமெண்ட் போட்டிருந்தாப்புல. சில பேர் ராசிக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஏறுவான். ஒருவேளை அந்த மாதிரிக்கு இது ஏறி இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்கறக்காக போயிருந்தேன். எது எப்படியோ போன வருஷத்தினுடைய உச்சிக்கு திரும்பவும் வந்திருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. இனி மறுபடியும் மேல இருந்து கீழே சரிவடைந்து இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி தருதா, அல்லது இங்கிருந்தே மேல வந்து அதுவும் பழைய ஹை 600 மட்டும் புடிச்சிட்டான்னு வச்சுங்களேன், இவன் ஒரு கில்லி தான். அப்படி வந்தாலும் கில்லி தான். அல்லது மறுபடியும் மேல இருந்து 280க்கு சரிவடைஞ்சு அப்புறம் இன்னொரு ரவுண்டு போனாலும் இவன் கில்லி தான். ஆக மொத்தம் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க, அமரராஜா எக்ஸைடி எல்லாம் இறங்கிட்டே இருக்கேன்னு. அப்புறம் போன வருஷம் சம்பாரிச்சு கொடுத்த அதே இடத்துக்கு கீழே வந்து விழுந்துட்டு மறுபடியும் இன்னொரு முறை சம்பாரிச்சு கொடுத்துருக்கு இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ பல நண்பர்களுக்கு சமீபத்தில் மார்க்கெட் ஏறினதுனால ஓரளவுக்கு வாங்கின விலை தாண்ட ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு நண்பருமே இந்த SW சோலார், கல்யாண் ஜுவல்லரி போன்ற பங்குகளை எல்லாம் காஸ்ட் டு காஸ்டே நான் வெளியே வந்துட்டு கொண்டு போய் பேங்க் FDயில் போட்டுட்டேங்க, என்னால் தாங்க முடியலைங்க இந்த ஸ்டாக் மார்க்கெட் ப்ரெஷரை அப்படின்ற மாதிரி இன்னொரு நண்பர் பதிவு போட்டிருக்காப்புல. அதில் ஒரு நண்பர் சொல்றாரு, இந்த TCS ஷேர்னுடைய ரிசல்ட்னால தான் பல ஐடி கம்பெனிகள் இன்னைக்கு 10%க்கு மேலே பறந்துருக்கான். இருந்தாலும் TCS பாவம் 1%ஓட நின்று போச்சு. அப்ப
மாப்பிள்ள அவர் தான். ஆனால் அவர் போட்டிருக்கிற சட்டை என்னது அப்படின்ற மாதிரி டிசிஎஸ்னுடைய ரிசல்ட்டை வச்சு மற்ற கம்பெனிகள் 10-15% ஏறிட்டு இப்படி டிசிஎஸ் அம்போன்னு விட்டுட்டாங்களே. ஆனால் டிசிஎஸ் பார்த்து திரும்பி ஏறணும்னு வச்சிங்களேன், ஆல்மோஸ்ட் 60-80% பக்கம் ஏறினா தான் பழைய ஹையை போய் தொடரும். ஸோ யாருக்கெல்லாம் டிசிஎஸ் வந்து அதனுடைய பழைய ஹை என்னைக்காவது ஒரு நாள் போய் தொடும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நண்பர்களே, இந்த இண்டஸ் டவர் ஷேரை வந்து சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. ஒரு காலத்தில் இந்த இண்டஸ் டவருக்கு ஐடியா ஷேர் வந்து பணம் கொடுக்க வேண்டியது இருந்தது. அந்த பணம் வந்து சேருமோ இல்லையோ, அவன் என்ன லாபமே பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்ற ஒரு பயத்தில் இந்த இண்டஸ் டவர்னுடைய சரிவு வந்து கடும் சரிவாக இருந்தது. வெறும் 100 ரூபாய்க்கு போயிட்டான் இண்டஸ் டவர் இப்போ 2023. அதுக்கப்புறம் 100 ரூபாயிலிருந்து பிக்கப் ஆக ஆரம்பிச்சு 500 ரூபாய்க்கும் 300 ரூபாய்க்குமே தான் இடையில இப்போதைக்கு டிராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ சமீபத்தில் எவ்வளவு தூரம் கீழே வந்து விழுகிறானோ அங்கிருந்தெல்லாம் சப்போர்ட் எடுத்துக்கொண்டதே இருந்தது இந்த இண்டஸ் டவர். இப்போ துரதிருஷ்டவசமாக மறுபடியும் ஒரு 380 அப்படின்ற கீழ் லெவலில் வந்து விழுந்திருக்கு. இனி அடுத்த சில நாட்கள் கழித்து பார்க்கும் பொழுது புதிய உச்சம் ஏதாவது வருமா வராதா அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். புதிய உச்சம் வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு இந்த இண்டஸ் டவருக்கு. இந்த பேங்குகள்லாம் பொசுக்குன்னு புதிய உச்சங்கள் வந்துடுறான். ஒரு உதாரணத்துக்கு ஏயு ஸ்மால் பினான்ஸ் பேங்க் பார்த்துருக்கீங்களா? ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளேயே தான் இந்த ஏயு ஸ்மால் பினான்ஸ் பேங்க் என்பது ட்ரேட் ஆகிக்கிட்டே இருந்தது. தன்னுடைய பழைய ஹையை வந்து புது ஹையை பிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3 வருடம் எடுத்துக்கொண்டது. அதுக்கப்புறம் 800 ரூபாய் தாண்டினதுக்கப்புறம் இப்போ 1072 ட்ரேட் ஆகி கொண்டுள்ளது. ஸோ தற்போதைக்கு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்து விழுந்திருக்கக்கூடிய இந்த இண்டஸ் டவருக்கு இந்த வீழ்ச்சி ஒரு வாய்ப்பா இல்லை ஆபத்தா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, சில ஷேர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, இவனையெல்லாம் வந்து இனி எப்படிங்க நம்பிக்கையா இருக்க முடியும் அப்படின்னு நம்ம நம்பிக்கையை குழி தோண்டி புதைச்ச மாதிரி கீழே இறங்கி இருப்பாங்க. அப்படி ஒரு பங்கு தான் இந்த சிம்போனி அப்படின்ற பங்கு. இத்தனைக்கு அதெல்லாம் ஒரு நஷ்டமடையக்கூடிய ஷேர் இருந்துட்டா கூட பரவாயில்ல. அவனுக்கு என்ன தங்கமா பரிசு கிடைக்கும், அவனுக்கு ஈயம் பித்தளை அப்படித்தான் வெள்ளி அப்படிதான் அவனுக்கு பரிசு கிடைக்கும், நம்மளும் விட்டுட்டு போயிடலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த சிம்போனி அப்படின்ற ஷேரை பார்க்குறோம். அந்த சிம்போனி அப்படின்ற ஷேர் வந்து டிவிடெண்ட் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு லாபம் செய்யக்கூடிய ஷேர். இப்போதான் ஏதோ ஒரு காரணத்தினால 218 கோடின்னு போன குவார்டர்ல ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இனி மறுபடியும் வரக்கூடிய குவார்டர்ல லாபத்துக்கு கொடுத்தாங்கன்னா இனி இந்த ஷேர்ல ஏதாவது மாற்றம் வருமா இல்லையா அப்படின்றத இப்போ ஒரு கேள்வியா இருக்கு. ஆக மொத்தம் இந்த எதிரிக்கு கூட இந்த மனநிலை இந்த சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவன் ஒரே முட்டா இறங்கியிருக்கா, கொஞ்சம் கூட ஒரு ரெக்கவரி என்பதே இல்லை. மொத்தமா பார்க்கல 64% காலி. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த Q1 ரிசல்ட் சீசன்ல ஃபோக்கஸ்ல இருக்கக்கூடிய பங்குகள்ல இந்த சிம்போனி ஷேர்னுடைய ரிசல்ட் ஒன்னா இருக்கு. அதே மாதிரி இந்த லேட்டன்ட் வியூ அனலிட்டிக்ஸ் அப்படின்ற ஷேரும் என்னப்பா இப்படி மோசமா இறங்கிட்டீங்க, எதிர்காலமே டேட்டா அனலிட்டிக்ஸ் தான், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் அப்படி இப்படின்றாங்க, அந்த செக்டர்ல இருக்கக்கூடிய உங்களை இப்படி வச்சு செஞ்சுட்டாங்களேப்பா அப்படின்ற மாதிரி கடந்த 5 வருட பீரியட்ல பார்க்கும் பொழுது 600 ரூபாய் இருந்த பங்கு வெறும் 300 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்படிதான் இது ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி கிடையாது. அவன் சேல்ஸையும் குரோத்ல காமிச்சிருக்கான், ப்ராஃபிட்டையும் குரோத்ல காமிச்சிருக்கான். அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த சரிவு? ஆனா கும்பா குட்டியின் நாயகனே, நீ வந்து இருக்கக்கூடிய செக்டர் எதிர்கால செக்டர், தேவைக்கேற்ற செக்டரா அப்படின்னு பல பேர் யோசிச்சுட்டு இருக்கீல. அதுக்கு தகுந்த மாதிரி உன்னுடைய சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, உன்னுடைய ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனாலும் ஸ்டாக் விலை மட்டும் ஏன் கீழே இறங்கியது? என்ன கன்றாவி இது அப்படின்னே தெரியலீங்க நண்பர்களே. அவன் வந்து அவனுடைய வாழ்க்கையில இறங்கினதுக்கு அப்புறம் ரெக்கவரி என்பதெல்லாம் காமிச்சிருக்கான். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் 2025 ரெக்கவரி காமிச்சிருக்கணும். ஏன்னா அதுதான் லேட்டஸ்ட் டேட்டா. அதுல கொஞ்சம் ரெக்கவரி என்பது காமிச்சிருக்கு. பர்சன்டேஜ் வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா லேட்டன் வியூ வந்து ஆல்மோஸ்ட் 40% எல்லாம் போன வருஷத்துல ரெக்கவரி ஆயிருக்கு. அப்ப இப்ப மாட்டிக்கிட்டது ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க தான். போன வருஷம் 40% சம்பாரிச்சு கொடுத்துட்டான், அப்ப இந்த வருஷமும் 40% சம்பாரிச்சு கொடுப்பான்னு நினைச்சு நிறைய பேர் என்டர் ஆயிருப்பாங்க. எதுக்கு? இன்னொரு ரவுண்டு போலாம் அப்படின்றதுக்கு. ஆனா அவங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கல. தற்போதைக்கு இப்ப அவன் நஷ்டத்துல உட்காந்துருக்காங்க. ஆனா ஷேரை எடுத்து பார்த்தோம்னா அதெல்லாம் இப்ப 55 கோடி லாபம்னு ரிப்போர்ட் பண்ணிருக்கு.
அது போக ப்ரொமோட்டர்ல வந்து பெரிய இன்ஸ்டிடியூஷனல் ஹோல்டிங் இருக்கான்னு பார்த்தா எஸ், எஃப்ஐஎஸ் டிஎஸ் 2 பேரும் 3+4 7% ஹோல்டு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ உனக்கு என்னதாயா பிரச்சனை? மார்க்கெட் வந்து இவன் இன்னும் அதிகமா சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுது போல. ஸோ அப்போ மீண்டும் ரேலி வரணும்னா Q1 ரிசல்ட் எல்லாம் வெறித்தனமா விடணும். எப்பா சாமி பரவாயில்ல, ஏதோ ஒரு டிவிடன் நியூஸ் வந்துச்சு அப்படின்ற மாதிரி இந்த சக்தி பம்புன்னு இல்லை, ஏகப்பட்ட பங்குகளை வச்சிருக்கிறவங்க கீழே விழுந்து கிடக்கும் பொழுது ஏதாவது டிவிடன் நியூஸு, பெரிய ஆர்டர் கிடைச்ச நியூஸு, அந்த மாதிரி ஏதாவது நியூஸ் வந்ததுன்னா திரும்பி ஏறுமோ அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருமே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த சக்தி பம்புமே மிகவும் மோசமாக சரிவடைந்து கிடக்கக்கூடிய ஒரு பங்கு. இப்போ குப்பிட்டுலாம் ஏறிக்கிட்டு இருக்கு. அது மாதிரி எத்தனையோ பங்குகள் இருக்கு. பட் எவனா இருந்தாலும் திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் பாயாசத்தை போட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்றதுக்கு இந்த சக்தி பம்பு ஒரு உதாரணம். நிக்கவே நிக்காம அவன் பாட்டுக்கு ஒரு 50 ரூபா ரேஞ்சில இருந்து 1400 வரைக்கும் போன பங்கு. யாராவதுனால நம்ப முடியுதா? 50 இங்க, 1400 இங்க. அதுக்கப்புறம் இப்ப 579ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னுமே இது நஷ்டத்துக்கு திரும்பாத ஒரு பங்கு. பட் ஒரு காலத்துல நல்ல வளர்ச்சியாக இருந்த பங்கு. அதாவது இந்த சக்தி பம்ப் அப்படின்ற ஷேர் பார்க்கும்பொழுது ஒரு காலத்துல 2 கோடி 1 கோடி லாபம் பண்ணிட்டு 100 கோடி 10 மடங்கு அதிகமா 100 மடங்கு அதிகமா லாபத்துக்கு போயிட்டாங்க. இப்ப சமீபத்துல கொஞ்சம் வளர்ச்சி 10ல கொஞ்சம் குறைஞ்சு 30 கோடி 38 கோடி அப்படின்ற மாதிரி தான் சமீபத்துல லாபங்கள் என்பது வந்திருக்கு. ஸோ ஆல் இன் ஆல் இந்த குவார்டர்லி ரிசல்ட் சீசன்ல டிவிடெண்டு அறிவிச்சிருக்காங்க. ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல ஷேர் ஹோல்டர்ஸ்ல இந்த சக்தி பம்ப் ஷேர் ஹோல்டர்ஸும் ஒருத்தரா இருக்காங்க. அதே மாதிரி ஏறாத ஒரு ஷேராக இந்த ஜூப்லியன்ட் ஃபுட் ஒர்க்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர் இருக்கு. இந்த மாதிரி எத்தனையோ ஷேர் சொல்லலாம். மார்க்சன்ஸ் ஃபார்மா அப்படின்ற ஒரு ஷேர், அதுவும் பெருசா கீழே இறங்கி தான் கிடந்தது. பட் டிவிடெண்ட் தொடர்ந்து லாபம் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பங்கு ஒரு மாதிரி திருப்பி ஏத்திட்டாங்க. ஸோ இந்த ஜூப்லியன்ட் ஃபுட் ஒர்க்ஸ் அப்படின்ற வரலாறு எப்படின்னா, அப்பப்போ அது லாபம் செஞ்சு எடுக்கக்கூடிய இடத்துல இப்ப மறுபடியும் வந்து விழுந்திருக்கு. மறுபடியும் அதே மாதிரி லாபம் தரப்போகிறதா அல்லது கீழே புதிய லோக்கு போகுதா என்பது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த ஜூப்லியன்ட் ஃபுட் ஒர்க்ஸுமே ஒரு லாபம் செய்யக்கூடிய ஷேர், இப்போ வரைக்கும் நஷ்டம் என்பது ரிப்போர்ட் பண்ணல. இந்த ஷேருமே தன்னுடைய பழைய லோ 2022, 23, 24 லோக்களுக்கு வந்து விழுந்திருக்கு. இருந்தாலும் அது கொடுக்கக்கூடிய டிவிடெண்டை வந்து கரெக்டாக கொடுத்துட்டு இருக்கு. ஸோ டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள் எப்பெல்லாம் கிராஷ் ஆகி கீழே விழுகிறானோ அப்போ ஒரு வி ஷேப்ல ரெக்கவரி ஆவானா அப்படின்ற மாதிரி தான் பல பேர் பார்ப்பாங்க. சரிங்க நண்பர்களே, இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்து எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.